அவனே அறுவரையால் அந்த பாட்டு தானே, 51 தானே? ஆமா ஜாஜா. வழக்கம் போல நமக்கு பேயாழ்வாரனுடைய ஸ்பெஷல் பாட்டு ஒண்ணு வருது இந்த 10ல. திரும்பவும் அவனுடைய அவதார மகிமை, அவனுடைய அழகு, அதை வர்ணிக்கிறதுல பேயாழ்வாருக்கு அலுப்பே கிடையாது. இப்போ இந்த பாட்டு ஆரம்பிக்கிற பாட்டுல அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. அவனே அறுவரையால் ஆனிரைகள் காத்தான், அவனே அணி மருதம் சாய்த்தான், அவனே எய்து இலங்காபுரம் எரித்தான். இதெல்லாம் அவன் செய்த செயல். அறுவரை, அரு என்றால் மிக அருமையான அல்லது மிக பெரிய, வரை என்றால் மலை, பெரிய மலையால் ஆனிரைகளை காத்தான். அதாவது கோவர்தனகிரி என்னும் அந்த கோவர்தனம் என்னும் மலையை தூக்கி ஆனிரைகளை பாதுகாத்தவன். அப்போ ஆனிரைகளை பாதுகாத்தல், அவன் முதல் விஷயம் அவன் செய்யறதுல என்ன இருக்குன்னு பாருங்க. பாதுகாத்தல் எப்படி? இந்திரன் உருவாக்கிய தொல்லையிலிருந்து உயிர்களை காப்பாற்றுகிறான். இந்திரன் இந்திரியங்களுக்கு அரசன். அப்ப இந்திரியங்களால் உருவாகி வரும் தொல்லையிலிருந்து நம்மை காப்பவனாக அவன் விளங்குகிறான். அப்போ அறுவரையால் ஆனிரைகள் காப்பவன் அவனே. ஏ அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்புகள்ல ஒண்ணு, 7ஆம் வேற்றுமை உறுப்புன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. ஏ அப்படிங்கிறது அவனே அப்படின்னு சொன்னா அந்த ஏகாரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா யூனிக்னஸ், பிரிதொன்றின்மை, தனித்தன்மையை குறிக்கிறது. அவனே என்றால் அவன் ஒருவனே அப்படின்னு அர்த்தம். அவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம். அவனே அறுவரையால் ஆனிரைகள் காத்தான் என்றால் அவனை தவிர யாரும் அதை செஞ்சிருக்க முடியாது, அவன் ஒருவனால் மட்டும்தான் அதை செய்ய முடியுங்கிறது அதனுடைய பொருள். அணிமருதம் சாய்த்தான். சரி, இந்திரியங்களால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து தம்மை காப்பாற்ற வேண்டி இவனிடத்துல சரண் புகுந்தவர்களை இவன் காப்பாற்றினான். இந்திரியங்களுக்கு அதன் ஆசைகளுக்கு உட்பட்டு அதன் விளைவாக துன்பத்தை அனுபவித்து அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது ஒருவனுக்கு அறிவு பிறக்கிறது. அப்போது இறைவனை நாடுகிறான். தப்பு பண்ணிட்டேன், இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வேண்டுனா அப்போ அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னா அதுதான் குபேர புத்திரர்கள்னு சொல்லப்படுவது. அதாவது இந்த அவங்க பேரு என்ன, நலகூபன் மணிகிரீவன் நினைக்கிறேன், இரு கந்தர்வர்கள் நம்ம குபேரனுடைய மகன்கள். அவங்க அந்த ஜலக்கிரீடை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நாரதர் அந்த வழியில வராரு. அந்த கூட இருந்த கந்தர்வ பெண்கள்லாம் நாரதர் ஒரு மகரிஷி இல்லையா, ஆகவே ஒரு முனிவர் வருகிறாருன்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கி அடக்க ஒடுக்கமா நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே அவங்கள அதை கண்டுக்காம வாங்க வாங்கன்னு திரும்ப அவங்கள பிடிச்சி வம்பிழுக்கிறாங்க. அப்ப நாரதர் சொல்றாரு, அவங்களுக்கு இருக்கிற அடக்கம் அறிவு உங்களுக்கு இல்ல, காமத்தால் அறிவிழந்து மரம் போல் நின்ற நீங்கள் மரமாகவே ஆவீர்கள்னு மருத மரமாகணும்னு சபிச்சிடுறாரு. அப்புறம் அவங்க வருந்தி அவர்கிட்ட கேட்கிறாங்க, அப்போ உங்களுக்கு இறைவன் உங்களை ஒரு நாள்ல உங்க 2 பேரையும் உடைச்சி உங்களுக்கு விடுதலை தருவான்னு சொல்றாரு. அப்போ இந்திரியங்களின் இன்பத்திற்கு ஆட்பட்டு அதன் பிறகு அந்த துன்பத்தால் அறிவு வரப்பெற்றவர்களுக்கு அவனே அருள் புரிவான். அறுவரையால் ஆனிரைகள் காத்த அவனே அணி மருதம் சாய்த்தான், அழகான மருதத்தையும் சாய்த்து அவர்களுக்கு அருள் புரிந்தான். சரி, இந்திரியங்களுக்கு உட்படாமலேயே முதல்லயே தப்பிச்சு வர்றையா, அவன் காப்பான். உட்பட்ட பிறகு துயரத்தை அனுபவித்து அதனால் அறிவு பெற்று அவனை வணங்குகிறாயா, அப்ப அவன் உனக்கு சாவு விமோசனம் கொடுத்து உனக்கு அருள் புரிவான். இன்பத்திலேயே ஈடுபட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்பமே குறி என்று நீ இருப்பாயானால் என்ன செய்வான்? அவனே எய்து இலங்காபுரம் எரித்தான். அவனே இலங்கையை எய்து அழித்தான், அவன் அழிச்சிருவான். அப்படிப்பட்டவன் அவன். இப்ப இந்த 3லயும் ஒரு ஆர்டர், ஒரு அழகா ஒரு ஆர்டர் வச்சிடுறாரு. அவனே, இந்த அவனையே 2 இடத்துலயும் கொண்டு கூட்டணும். அவனே எய்து இலங்காபுரம் அழித்தான்னு சொல்லணும், அவனே
கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர். அப்ப இந்திரியங்களுக்கு உட்படாது அதிலிருந்து தப்பிக்க நினைப்பவர்களுக்கு அருள் புரிகிறான். இந்திரியங்களுக்கு உட்பட்டு அதிலிருந்து அறிவு பெற்று இறைவனை வணங்குபவர்களுக்கும் அவன் காப்பாற்றுகிறான். இந்திரியங்களின் போக்கிலேயே செல்பவர்களை தண்டித்து அருள்கிறான். அப்ப அவனை விடாம பிடிச்சுக்கிட்டவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவனை ஃபாலோ பண்ணலைன்னா அவன் உங்களை பனிஷ் பண்றான்னு சொல்லிட்டீங்க. எய்து இலங்கை அழித்தான்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஃபாலோ பண்றவங்களுக்கு என்ன சார் செய்வான்? இந்த இந்திரியம் இந்த பூமியில பிறப்பதற்கு ஏன் எல்லாரும் கலங்குகிறார்கள் அப்படின்னு கேட்டா, இந்த இந்திரியங்களின் தொல்லைக்கு உட்படணுமேங்கிறது தான் கலக்கம். ஆனால் ஒரு நகரம் இருக்கிறது. பூமியில எந்த நகரத்துல பிறந்தாலும் உங்களுக்கு இந்திரியங்களின் தொல்லை உண்டு. ஆனா இந்திரியங்களின் தொல்லை இல்லாத ஒரு நகரம் என்பது பெருநகரம். அதுதான் பரமபதம். பரமபதத்துல இந்திரியங்களுக்கு வேலையே கிடையாது. அங்கு நீங்கள் நித்தியமாக மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். ஆகவே எங்கு இந்திரியங்கள் இல்லையோ, எங்கு புலன்கள் செயல்படவில்லையோ, அங்கு கலக்கம் இல்லை. ஆகவேதான் கலங்கா பெருநகர், கலங்கா பெருநகரம்னு ஒரு வார்த்தையை போடுறார். கலங்கா பெருநகரம் அவன் காட்டுவான் கண்டீர் அவர் சொல்றது. சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுக்குள்ள அப்படி அவ்வளவு அழகா ஒரு பொருள் வச்சு பாடக்கூடிய ஒரு பெயர். ராமனாய் மராமரம் ஏழும் எய்தான். ராமனாக தோன்றி 7 மராமரங்களையும் ஒரே அம்பினால் துளைத்தான். சுக்ரீவன் சுக்ரீவனை சந்திக்கிறாரு ராமன். அப்ப சுக்ரீவன் நீ தன்னுடைய ஹிஸ்டரிய சொல்றாரு. இப்ப ராமன் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிறாரு. சுக்ரீவனுக்கு டவுட் வருது. எப்பா எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் அவனை வெல்வதற்கு ஆளே கிடையாது, அவன் எதிர்த்தாப்புல எவன் நின்னாலும் அவன் பலத்துல பாதி அவனுக்கு, அதனால அவனை ஜெயிக்கிறது ஈஸி கிடையாது. இல்ல லக்ஷ்மணன் சொல்றான் எங்க அண்ணனை உனக்கு தெரியாது, அவருக்கு வேற ஒரு பேர் இருக்கு அப்படின்லாம் சொல்லி பஞ்சு டைலாக் விடுறாரு. அப்போ சுக்ரீவன் என்ன கேக்குறான், சரி அவ்வளவு பெரிய ஆளா உங்க அண்ணன், எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஒரு பெரிய அசுரன் வாலியால் கொல்லப்பட்ட அசுரன் அந்த இடத்துல விழுந்து அவன் உடல் கிடக்கு. அந்த உடலே அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு, அதனுடைய எலும்பு கூடு கிடக்குது. அந்த எலும்பு கூட தன் கால் விரல்களால அப்படி ராமன் தள்ளின உடனே அது 10 யோஜனை தூரம், ஒரு 10 மைல்னு வச்சுக்கோங்க, 10 மைல் அந்த பக்கம் போய் விழுது அந்த பெரிய எலும்பு கூடு. இப்போ அதை யாரும் அசைக்க முடியாம அது ஒரு கல்லு மாதிரி கிடந்தது, அதை இவன் தள்ளி விட்டான். சரி அப்பவும் கூட சுக்ரீவனுக்கு டவுட், குரங்கு புத்தி இல்லையா, அவன் கேக்குறான், அவன் சொல்றான் எங்க அண்ணன் இந்த துந்துபியினுடைய உடல்ல தசை அதெல்லாம் இருக்கும் போது இதை விட கனம் கூட இருக்கும், அதை அவன் தூக்கி அடிச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த உடலை யாராலும் நகர்த்த முடியல, அது இங்கேயே கிடந்து அழுகி வெறும் எலும்பு கூட ஆயிடுச்சு, எலும்பு வெயிட் அதுல பாதிக்கு பாதி கூட இருக்காது, அதை தானே தள்ளுனீங்க, எங்க அண்ணன் இதை விட வெயிட் எல்லாம் தள்ளினாரு அப்படின்றான். சரி இப்ப வேற என்னையா பண்ணணும்? அப்புறம் 7 மரங்களை, அந்த மராமரம் என்பது ஆச்சா மரம்னு சொல்லக்கூடியது, அந்த மரத்தை ஒரே அம்புனால துளைக்கிறான். அப்பதான் சுக்ரீவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ரைட் அப்போ இந்த அண்ணனையும் அடிச்சிருவான் அப்படின்னு. ஆகவே ராமனாய் மராமரம் 7ம் எய்தான். அதே ஆளுதான் என்ன செய்தான், ஏந்திழைக்கு ஆய், ஏந்திழை என்றால் அழகிய பெண், அழகேந்திய பெண் சீதைக்காக மான் மரியை, மான் மரியை, அழகிய மான் மரி, மரினா விலங்குகளோட குட்டிக்கு மரின்னு பேரு, செம்மறி அதாவது சிவப்பு நிற ஆட்டுக்குட்டி, செம்மறி ஆடு, மரினா குட்டின்னு அர்த்தம். அப்ப மான் மரினா அந்த இடத்துல அது குட்டி, பாக்குறதுக்கு ஒரு சின்ன மான் மாதிரி இருந்ததுங்கிறாரு. அப்படி அழகிய மானையும் அவன் எய்தான். ஏந்திழைக்காய் அம்மான் மரியை எய்தான். எய்ததுவும் தென் இலங்கை கோன் வீழ, அடுத்த அம்பு எய்தது தென்னிலங்கையினுடைய அரசனாகிய ராவணன் விழும்படியாக.
மராமரங்கள் 7ஐயும் அடிச்சான். அவன் வில்லினுடைய வலிமையை சொல்றாரு. 7 மராமரங்களை அழிச்சான், மான்குட்டியை அடிச்சான். அதுக்கு பிறகு அவன் அடிச்சது ராவணனை, தென்னிலங்கை வேந்தன். தென்னிலங்கை கோன் வீழ எய்ததுவும் ராமனாய். அப்படி தனது வில்லால் அவன் எல்லாத்தையும் அடிக்க முடிஞ்சவன், முயன்று சென்று குறள் உருவாய் நிலம் கை கொண்டான் முன். முன்னொரு காலத்தில் முயன்று சென்று வேற ஒரு வடிவத்துல அப்படி குழந்தையாக சின்ன பையனாக சென்று நிலத்தை வாங்கி கொண்டான் மகாபலியிடம். அப்படியே என்ன அர்த்தம்? ஏன்பா ராவணன் அடிச்சான், அந்த மாயமான அடிச்சான், 7 மராமரங்களையும் அடிச்சான். அவனுக்கு மகாபலி சக்கரவர்த்தி அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அங்க போய் ஏன் இவ்வளவு முயற்சிகளை போட்டு அந்த நிலத்தை வாங்குறான்? நிலம் கை கொண்டான். பூமியை எப்படி எடுத்தான் அப்படின்னா, எங்கால அப்படிதான். நீ தப்பு செஞ்சனா எங்கால அடிப்பாரு. நீ எந்த தவறும் செய்யாத போது உன்னைய கரெக்டா தான் கையாளுவார் அப்படின்னு அதுக்கு பொருள் எடுக்கிறான். மூரி நீர் வேலை. மூரி நீர், மூரி என்றால் 3 பொருள் இருக்கு அதுக்கு. பெரிய, வலிமையான, அப்புறம் அதனுடைய துவக்கத்தை சொல்ல முடியாதன்னு அர்த்தம். அனாதி அப்படிங்கிற பொருள்லே அதை எடுக்கிறாங்க. மூரி என்றால் பழமையான, அதாவது அனாதியான அர்த்தம். கடலுக்கு இந்த 3ம் பொருந்தும். கடல் வலிமையானது, கடல் நம்ம நினைவு கெட்டாத காலத்திலிருந்து இருப்பது, பெரியது. அப்ப 3 பொருளும் கடலுக்கு பொருந்துவதால் மூரி நீர் என்பது கடலை குறிக்கும். மூரி நீர் வேலை, வலிமையான, பரந்த, அனாதியான, வலிமை மிக்க கடல் அப்படின்னு அதை சொல்றது. வேலைனா கடல், மூரினா அதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ், கடலுக்கான அப்ஜெக்டிவ்ஸ். அதுல அப்படி கடல் நீர் பெருகி வரும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரளயம் வந்துருச்சு, பூமி முழுவதும் கடல் பெருகி மூடி விட்டது. அப்போ இயன்ற ஆல்மரத்து இலையின் மேலால், நான் கொண்டு கூட்டி சொல்றேன், இயன்ற ஆல்மரத்து இலையின் மேலால். இயன்ற என்றால் பொருந்தி இருக்கிற, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆலமரத்தின் இலைக்கு மேல அங்கு ஓர் மண் நலம்கொள் வெள்ளத்து மாய குளவியாய் பயின்று. பாருங்க, மண் நலம்கொள் வெள்ளம், மண்ணின் நலத்தையெல்லாம் கொள்ளக்கூடிய வெள்ளம். அதாவது மண் நலம் என்றால் என்ன அர்த்தம்? மண்ணுல பயிர்கள் விளைஞ்சாதான் அது நலமான மண்ணுன்னு அர்த்தம். இப்ப மண்ணினுடைய எல்லாத்தையும் நீர் மூடிடுச்சுன்னா தாவரங்கள் விளையாது. ஆகவே மண்ணின் நலத்தை கொண்ட, தான் எடுத்துக்கொண்டு விட்ட வெள்ளம், நீர், அந்த நீரின் மேல் பயின்று என்றால் அப்படி கம்ஃபர்டபுளா இருந்துன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸா இருக்கான் அது மேல. மாய குளவியாய் இருக்கான், மாய குளவியாய் பயின்று. அப்படி பயின்ற தன்னலங்கள் மாலையான், தன் குளிர்ந்த அலங்கல் மாலை, அப்படியே பல மாலர்கள் மீது பூக்களால் சூடப்பட்ட மாலை அணிந்தவன், தாழ் முயன்று தொழு நெஞ்சே, அவனது திருவடிகளை முயன்று தொழுவாயாக நெஞ்சுக்கு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகை எல்லாத்தையும் பிரளயத்தில் அழித்தால் கூட தான் ஒரு குழந்தை வடிவாய் அங்கு விளங்கக்கூடியவன். இந்த மண்ணின் நலமனைத்தும் அந்த வெள்ளம் கொண்டால் கூட அந்த வெள்ளத்தால் கொல்லப்பட முடியாமல் அதன் மேல் பொருந்தி இயன்றவனாக, அதாவது அதுல ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியவன், பொருந்தி இயன்று பயின்று, இந்த 2 வார்த்தையும் அங்க எடுக்கணும். அப்படி அதுல இருக்கக்கூடியவனாக அவன் விளங்குகிறான் அப்படின்னு சொல்றான். அடுத்து அவனுடைய சேட்டை, அவதாரத்துல அவன் செய்யக்கூடிய சேட்டை என்னெல்லாம் செஞ்சான்? தாளால் சகடம் உதைத்து, சகடாசுரன் வர்றான், கை குழந்தையா கிருஷ்ணர் இருக்கும்போது ஒரு வண்டி உருவுல அவரை மேல விழுந்து அவரை நசிக்கிறலாம் நினைக்கிறான். குழந்தை கையை கால உதறி விளையாடுற மாதிரி இவர் உதறாரு, இவர் கால் போட்டு அந்த வண்டி நொறுங்கிருது. அதான் தாளால், தாள் என்றால் கால், தாளால் சகடம் உதைத்து. இன்னும் சொல்ல போனா தாள்னா பாதம், பாதத்தால சகடத்தை உதைத்து வண்டியை உடைத்து நொறுக்கி, பகடு உந்தி, பகடுனா ஆண் யானை, பகடு உந்தி யானையை பிடிச்சு மடக்கி போட்டு
மருது இடை போய் கீழ, கீழான்னு வருது, கீழ. கீழ என்றால் கீண்டன்னு அர்த்தம். அது இறந்த கால வினையெச்சமா எடுக்கணும் அப்படின்னு இலக்கண குறிப்பு சொல்றாரு உரையாசிரியர். கீழ, கீண்ட, மருது இடைவே கீண்டன்னா அதை அப்படி ரெண்டா கிழிச்சு போட்டேன். ரெண்டு மருதுக்கு நடுவுல போய் அது ரெண்டையும் ரெண்டு பக்கமா உடைச்சு போட்டார் இல்லையா? அப்படி செய்த கேழலாய், கேழல் என்றால் பன்றி, கேழல், வராகம், அப்புறம் என்ன, அது எல்லாமே பன்றி தான். இப்படி பன்றியாக வந்து மீளாது, மீளாது என்றால் பின்வாங்காதுன்னு அர்த்தம். அதாவது பூமியை கொண்டு போய் இரணியன் ஒழிச்சு வைக்கிறான், இரண்யகசிபு. அப்போ அதை எவரும் போய் இரண்யகசிபுவை எதிர்த்துக்கிட்டு அதை எடுக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஆனால் இவர்தான் பின்வாங்கும் எண்ணமே இல்லாமல் துணிச்சலா முன்னாடி போறாரு. அதான் மீளாதுங்கிற பொருள் இந்த இடத்துல துணிவுடன், திரும்ப பேக் அடிக்காமன்னு அர்த்தம். மண் அகலம் கீண்டு, மண்ணை அப்படியே மொத்தமாக மூக்குல தூக்கி, அங்கு ஓர் மாது உகந்த மார்வர்க்கு, அங்க அப்படியே அந்த பூமாதேவியை தூக்கி தன் மார்பை ஒட்டி இப்படி வச்சுக்கிறார் அவளை. பெண் அகலம் காதல் பெரிது. இந்த இடத்துல அகலம் என்றால் அவள் மேல் அப்படின்னு அர்த்தம். பெண்ணின் மேல் அப்படி அவர் தூக்கி தனது மார்போட வச்சுக்கிட்ட அந்த பெண் மேல அவருக்கு இருக்கிற காதல் அவ்வளவு பெரியது. பூதேவி மேல அவருக்கு மாளாத காதல். நான் ஏற்கனவே இந்த முந்தின பாட்டிலையும் சொன்னேன், வராகம்தான் வந்து ஆணுக்கு சரியான அடையாளம். அத்தனை வலிமை வாய்ந்த, அதாவது பன்றிய என்ன சொல்றதுன்னா, அதுக்கு வலிமை மட்டும் இல்ல, மூர்க்கம் நிறைந்த விலங்கு பன்றி. பன்றியோட மூர்க்கம் வந்து நீங்க காட்டுல வேட்டையாடுறவங்க ஒருத்தட்ட, வேட்டை அனுபவம் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும், பன்றி கடும் மூர்க்கம் உடையது. ஒரு கட்டத்துல பன்றிக்கு வந்து அதுக்கு காயம் பட்டிருந்தா கூட அது கவலையே படாது, விரட்டி விரட்டி அடிக்கும். அதனுடைய எடைக்கு மிஞ்சினவங்களையும் தாக்கும் பன்றி. அதனாலதான் பன்றிகிட்ட எப்போதுமே அந்த வேட்டை விலங்குகள் பன்றிகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அப்பேற்பட்ட பன்றி, மூர்க்கமும் வலிமையும் நிறைந்த பன்றி, மூர்க்கமும் வலிமையும் நிறைந்த அந்த பன்றி அப்படியே அப்படியே அந்த பெண் மேல் காதலோடு அப்படி நிக்குது. அது அந்த அந்த காட்சி எவ்வளவு அழகா இருக்கு. அதுதான் இங்க சொல்றாரு. ஓர் மாது உகந்த மார்வருக்கு, ஓர் மாதை மார்புல வச்சிருக்கார். அப்படி மார்பு உடையவருக்கு இந்த பெண், எந்த பெண்? மண் அகலம் கொண்ட பெண், அந்த பெண் அகலம் காதல் பெரிது. பூமியை விட பெரிய காதல் பூமாதேவி மேல அவர் வச்சிருக்காராம். பெண் அகலம் காதல் பெரிது. பெண் பூமியினுடைய அகலம், அதான் பெண், பூமாதேவி பெண். பெண் அகலம், பூமியினுடைய பரப்பை விட இவருடைய காதல் பெரிது. ஏற்கனவே மார்புல ஒருத்தி இருக்கா, ஆனாலும் இவர் காதல் அவ்வளவு பெருசு. யார் மேல? பூமாதேவி மேல. பூமாதேவி மேல பூமாதேவியை விட பெரிய காதல் வச்சிருக்கிறார். பெண் அகலத்தை விட இவர் காதல் பெரியதாக இருக்கிறது. பெண் அகலம் காதல் பெரியது அப்படின்னு அவர் இவ்வளவு வேலைகளை செஞ்சு வச்சிருக்காரு. கூடயே பயங்கர ரொமான்டிக்கா ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்காரு. பெரிய வரை மார்பில் பேர் ஆரம் உண்டு. சாரி, பெரிய வரை மார்பில் பேர் ஆரம் உண்டு. வரை என்றால் மலை, மலை போன்ற பெரிய மார்பில் பெரிய ஆரம், அதாவது மாலை, அதை அணிந்து கொண்டு ஐயா நிக்கிறார். பார்க்க எப்படி இருக்கு? கரிய முகிலிடை மின்போல் தெரியுங்கால். கரிய முகில், கருமேகங்களுக்கு நடுவுல மின்னல் மின்னுவது போல அந்த மாலை தெரிகிறது. உரையாசிரியர் சொல்றாரு, மின்னல் சிவப்பாகவும் தெரியும், வெள்ளையாகவும் தெரியும். இவன் அணிந்திருந்த மாலை ஆரம் என்னன்னு, என்ன மாலைன்னு சொல்லல. முத்து மாலையா இருந்தா வெள்ளை மின்னல் மாதிரி தெரியும், ரத்தினங்களால் ஆன மாலை அணிந்திருந்தால் சிவப்பு நிறத்துல மின்னும். அப்ப எங்காவது மாணிக்க கல்ல போட்டிருக்காரு நாங்க சொல்லிடுவோம் அப்படின்றார். கரிய முகிலிடை மின்போல தெரியுங்கால், அப்படி தெரியும். அப்போ சரியா, அவன் உடம்பு கருப்பு, அதுல அவன் அணிந்திருக்கிற மாலையில மின்னல் போல அப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க. அவன் தன் நீள் நெடுங்கண் காட்டும் நிறம்,
அவருடைய நீண்ட அழகிய கண்கள் இருக்கே, அது என்ன நிறம் காட்டும் அப்படின்னா, வான் ஒடுங்க வண்டு அறையும் பங்கயமே மற்று. பங்கயம் என்றால் தாமரை. பங்கஜம் என்கிற வடமொழி சொல் தாமரைக்கு. அந்த வடமொழி சொல்ல தமிழ் படுத்துறாங்க, அது பங்கயம் என்று ஆகிறது. வான் ஒடுங்க, வான்னா பாடல், பாடல் எல்லாம் தோற்று போகும்படியாக வண்டு அறையும். அறையும்னா வண்டு எழுப்பும் ஓசை. வண்டு எழுப்புற ரீங்காரமே நல்லா பாடுறவங்க பாட்டை விட பிரமாதமா இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு தாமரை பூ போல அவன் கண்களின் நிறம் இருக்கும், சிவந்த நிறம், செவ்வரியோடைய கண்கள். அதான் அவர் சொல்றார். அவன் தன் நீள் நெடுங்கண் காட்டும் நிறம் வானொடுங்க வண்டு அறையும் பங்கஜத்தின் நிறம் பங்கயமே நற்று அப்படின்னு சொல்லுவான். கண்ணின் அழக வர்ணிக்கிறார். மார்பு சொல்லியாச்சு, மலை போல இருக்குன்னாச்சு. அதுல அவன் மாலை அணிந்திருப்பது அருமுகில்கள் நடுவே மின்னல் மின்னுவது போல இருக்கியான்னு சொல்லியாச்சு. உங்களால கண்ணு என்ன கலர்லயா இருக்கும்? அதையே கேக்குற. நீ பாடுறதை விட பிரமாதமா வண்டு ஒலிக்கக்கூடிய தாமரை பூவை பார்த்திருக்கியா? சிவந்த தாமரை. ஆமா, அதுதான் எங்காலு கண்ணுடைய நிறம் அப்படின்னு சொல்ற. அழக வர்ணிக்கிறது. இப்போ இதுக்கு அடுத்த இடத்துல பாருங்க, இது வரைக்கும் கவிஞன் வந்தான், கவிஞன் அப்படி வர்ணிச்சு தள்ளிட்டார். வானொடுங்க வண்டு அறையும் பங்கயமே அப்படின்னு. அப்போ அடுத்த பாட்டுக்கு வரும்போது இவருக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவ ஆசிரியர் வெளியே வரான். கவிஞனா நீ என்னவோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிட்டே இருக்கியா, கண் இந்த கலரு, உடல் இந்த கலர், அவருக்கு இது அப்படி அழகா இருக்கும், இது அப்படி அழகா இருக்கும்னு வர்ணிச்சு தள்ளுறையே, நீ அவனை நேர்ல பார்த்தது மாதிரி பேசுற. அப்ப இவர் பதில் சொல்றாரு பாருங்க, அப்பா நான் பார்த்து சொல்ற அளவுக்குத்தான் அவனுடைய அழகு இருக்குன்னு நினைக்காது. எனக்கு சொல்ல முடிஞ்சது இவ்வளவுதான். நான் என்ன சொன்னாலும் அது அதுக்கு மிஞ்சினவன் அவன். அதுதான் அதுல பொருள். சொல்றாரு பாருங்க, நிறம் வெளிது, நிறம் செய்து, நிறம் பசிது, நிறம் கரிது. வெளிதுன்னா ஒயிட், வெள்ளை. செய்துன்னா செய்ய, செய்ய என்றால் செம்மை, அதாவது சிவந்த நிறம். பசிது என்றால் பசுமை, பச்சை நிறம். கரிதுன்னா கரிய நிறம். அவனுடைய நிறம் வெள்ளையா, செவப்பா, பச்சையா, கருப்பா என்று எண்ணில் என்று நினைத்து பார்த்தால் இறை உருவம் யாம் அறியோம் சொல்றாரு. நான் அவனை பச்சைன்னு இது இல்ல, இதுல என்ன சிறப்புன்னு பாருங்க, இந்த 4 கலரையும் அவனை சொல்லியிருக்காங்க. மின்னல் போல தெரிவான்னு வாங்க, வெள்ளை கலர். சிவந்த நிறத்துல அவன் கண்கள் இருக்கும், அவன் காது கைகள் எல்லாம் தாமரை பூ போல சிவந்திருக்கும்னு சொல்றது. ஆள் பச்சை மாமலை போல் மேனின்னு சொல்லிக்கிறது. கரிய நிறம்னு சொல்லிட்டே இருக்காங்க, கருமாமுகில்னு. இப்படி எல்லா கலர்லயும் இறைவன் இருப்பான்னு சொல்லிட்டு, ஆனா நினைச்சு பார்த்தோம்னா இறை உருவம் யாம் அறியோம், அவனுடைய உருவம் எதுதான் எங்களுக்கு தெரியாது. சரி, அப்ப எல்லாம் கற்று தெரிந்தவள் யாரு? இப்ப கலைமகள் சரஸ்வதி தான் எல்லாம் தெரிஞ்சவள். கல்வியில் நிறைவு உடையவள், நிறைவு உடைய நாமங்கை. நாமங்கைனா வாக்தேவி. வாக்தேவிங்கிற வடமொழிக்கு சரியான தமிழ் சொல் நாமங்கை. அப்ப நாமங்கை, நிறைவுடைய நாமங்கை தானும் நலம் புகழ வல்லளே, வல்லவள் இல்லையே அப்படின்னு அர்த்தம். எனக்கு அறிவு கம்மி, என் அறிவுக்கு எட்டுன வரைக்கும் நான் பச்சை கலருமே, வெள்ளை கலருமே, சிவப்பு கலருன்னு சொல்லுவேன். கிடைச்ச நேரத்துக்கு கிடைச்ச கலரை சொல்லுவேன். ஆனா அப்படி சொல்ற எந்த கலரும் அவனுடைய உருவமானு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் கற்று அறிந்தவளாகிய வாக்தேவி, அவளால் கூட அவனுடைய நலத்தை புகழச் சொல்ல முடியாது, அவன் நலத்தை முழுவதுமாக சொல்ல இயலாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆகவே மனதுக்கு என்ன சொல்றாரு? நலம்புகழ வல்லவன் வல்லலே, யார பத்திப்பா சொல்ல முடியாதுங்கிற. பூமங்கை கேழ்வன் பொலிவு. பூமங்கையாகிய ஸ்ரீலட்சுமி தாயாரினுடைய கேழ்வன், கேழ்வன்னா மனதை கவர்ந்தவன், கணவன் அர்த்தம். அவனுடைய பொலிவை சொல்ல வந்தால் எல்லாம் கற்றுக்கொண்ட இவளாலேயே, சரஸ்வதியாலேயே
வாக்தேவியாலேயே முடியாது அப்படின்னு சொல்றாரு. பொலிந்து இருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி, கரெக்டா அந்த வரியே கிளியரா சொல்லிருது. பொலிந்து இருண்ட கார்வான், அதாவது இருள் பொலிதல்ங்கிற வார்த்தையை கொண்டாடுறாரு பாருங்க. பொலிந்து இருண்ட, வழக்கமா இருண்டனாலே நமக்கு ஒரு க்ளூமி, ஒரு டல் அண்ட் ஒரு சோகமான, அப்புறம் ஒரு அழிவை நோக்கின கலராக நமக்கு கருப்பு சொல்லப்படுகிறது. ஆனால் பூமியில் மழை பெய்வதற்குரிய அந்த கார்மேகமும் கருமை நிறமா தான் இருக்கு. மழை பெய்வதற்காக மேகம் திரண்டு கருத்துதுன்னு வைங்க, நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி வரும். அப்ப இந்த கருமை என்னது? பொலிந்து வரும் கருமை, அதாவது நன்மையை தரக்கூடிய கருமைன்னு அர்த்தம். ஆகவேதான் இங்க எப்படி சொல்றாரு, அந்த வார்த்தையை போடுறாரு பாருங்க. பொலிந்து இருண்ட கார்வானில், நமக்கு நன்மையை தருவதற்காக இருண்டு வரக்கூடிய அந்த கரிய வானத்தில் ஒரு மின்னல் தோன்றுவதை போல. யார் தோன்றுகிறாள்? நான் இப்படி பாக்குறேன், கரிய உருவத்துல என் இறைவன் நிக்கிறான். அவன் மார்புல அப்படியே மின்னல் போல தாயார் அப்படி ஒளி வீசுறான். ஏன்னா மார்புல தானே அவளை வச்சிருக்கான். ஸ்ரீவல்சன், திருவாள் மார்பன், தாயாரை தனது இதயத்தில் ஏந்தியவன். தாயார் கலர், நல்ல கலர். அவ போய் இந்த கருத்த பையல பிடிச்சிருக்கான். அவன் மார்புல இருக்கா, அவ மின்னல் மாதிரி தெரியறான். இவன் பின்னாடி அப்படியே கரிய பொலிந்த கரிய மேகம் போல இருக்கான். அப்படி நிமிர்ந்து பார்த்தா தாயாரும் அவனுமா அப்படி சேர்ந்து இருக்கிறது அப்படியே ஒரு மழை பொழியக்கூடிய கருமேகத்தின் நடுவே ஒரு மின்னல் மின்னி நிற்பது போல இருக்கிறது. பொலிந்து இருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திரு இருந்த மார்வன். இது எப்படி வாசிக்கணும்? திரு மலிந்து இருந்த மார்வன். மலிந்து என்றால் இந்த இடத்துல விரும்பின்னு அர்த்தம். திரு அவனை விரும்பி அவன் மார்பில் இருக்கான். யாரும் பிடிச்சு அவளை தள்ளல. திரு மலிந்து இருந்த மார்பன். அப்ப திரு மலிந்து இருப்பதால் அவன் பொலிந்து நிற்கிறான். மலிந்து நின்ற அந்த திருவினால், மார்பில் மலிந்து நின்ற திருவினால் தாயார் பொலிந்து, அவன் பொலிந்து நிற்கிறான். தாயார் மார்பில மலிந்து நிற்கிறான், அவன் பொலிந்து நிற்கிறான். அது ரெண்டையும் அப்படி உள்ள வளர்ந்து போடுறாரு. பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே. பொலிந்த கருடன், இப்போ மார்புல தாயார் இருக்கிறதுனால ஐயா ஒரே. அப்ப பொலிந்து இருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து இருந்த திருமார்வன். தாயார் மார்பில் இருந்ததுனால இவன் பொலிந்து விளங்குகிறான். இவன் பொலிந்து விளங்கக்கூடியவன் அந்த கருடன் மேல் ஏறி வருவதால் கருடன் பொலிந்து விளங்குகிறான். அப்ப இறைவனின் திருவடி பட்ட எல்லாரும் பொலிந்து, ஏன்னா இறைவன் பெரிய திருவடின்னு பேரு கருடனுக்கு. ஏன்? ஏன்னா இறைவன் கருடன் மேல ஏறி உட்கார்ந்தா கருடன் தனது கைகளால் இறைவனின் திருவடிகள் இரண்டையும் தாங்குவான. ஆகவேதான் பெரிய திருவடின்னு பேர் அவருக்கு. அப்போ இறைவன் அப்படி, இறைவன் திருவடியை தாங்கினதுனால கருடன் பொலிந்து விளங்குகிறான். பொலிந்து மலிந்து, அதாவது மலிந்துதான் முதல்ல வரணும். மலிந்து திரு இருந்ததால் பொலிந்து விளங்கும் தலைவன், அவன் ஏறி அமர்வதால் பொலிந்த கருடன். எப்படி எப்படி பொலியிறான்? பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே. அது சொல்றாரு பாருங்க. கரியான் யாரு? நம்ம கருத்த பையன் நாராயணன். அவனுடைய கழல் நாராயணனுடைய திருவடி, கரிய நாராயணனின் திருவடி கருடன் மேல் படுவதால் கரியான் கழலால், கரியான் கழல் தன்மேல் கொண்டதால் கருடன் பொலிந்து விளங்குகிறான். ரிவர்ஸ்ல வாசிச்சு பாருங்க. கரியான் கழலை தன்மேல் கொண்டதால் கருடன் பொலிந்து விளங்குகிறான். பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே. இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு. தெருள் தன்மேல் கண்டாய் தெளி. யார பார்த்து தெளின்னு சொல்றாரு? நெஞ்சே தெளிய, நெஞ்சே தெளிவாயாக. நெஞ்சம் ஐயப்படும், அவர் நெஞ்சத்துக்கு சொல்றாரு. அறிவு, அறிவினால் ஞானத்தால் நான் இறைவனை அடைந்து விடுவேன் நீ நினைக்கலாம். ஆனா ஞானத்தின் மேல் பொலிவதற்கு ஒரு அருள் வேண்டும். அது அவன் டச்சால தான் நடக்கும். எந்த டச்சால? கரியான் கழலே, அவன் திருவடி விழணும், தொடணும்.
அப்பதான் தெருள் தன்மேல் கண்டாய். தெருள் என்றால் ஞானம். இதுக்கு முன்னாடி பார்த்தா தெருளாமொழி அப்படின்னு சொல்லி அவன் மழலை மொழியை சொன்னாங்க. தெருள் என்றால் தெளிவுன்னு அர்த்தம். தெளிவில்லாத மொழி. தெளிவுக்கு ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்னு கிளாரிட்டி, இன்னொன்னு த கிளாரிட்டி ஆஃப் தாட், கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பொருள் எடுக்கலாம். கிளாரிட்டி ஆஃப் தாட் அப்படின்னு பொருள் எடுக்கலாம். ஒருத்தன் மிக அழகாக, மிக ஸ்பஷ்டமாக, உச்சரிப்பு தவறில்லாமல் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவான்னு வைங்க, அது கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் தான். ஆனா கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லை. அப்ப தெருள் என்று சொன்னால் இரண்டுக்கும். குழந்தை மழலை பேசும்போது இந்தியாவினுடைய ட்ரேடு டெபிஷியன்சிய அமெரிக்காவோட நடந்ததை பத்தி அவர் குழந்தை மழலையில பேசும். அது மழலையில பேசுறதுலயும் தெளிவில்லாத தாட்டு தான் இருக்கும். கிளாரிட்டி ஆஃப் தாட்டும் இருக்காது, கிளாரிட்டி ஆஃப் லாங்குவேஜும் இருக்காது. ஆகதான் தெருளா மொழின்னு மழலை மொழிக்கு சொன்னாங்க. இங்க தெருள் என்று சொன்னால் அறிவினால் தெளிந்த, மொழியினால் தெளிந்த, அதற்கு மேல் ஒண்ணு வேணும், அது அவங்கிட்டதான் இருக்கு, கண்டாய். அவங்கிட்டதான் இருக்கு. அது அறிவு எவ்வளவு கிடைச்சாலும், ஞானம் எவ்வளவு கிடைத்தாலும் அதற்கு மேல் ஒன்று உனக்கு கிடைக்கணும். அப்பதான் அவனை நீ பார்க்க முடியும். அது அவனிடத்தில் இருக்கு, அவன் அருளால் மட்டுமே அது கிடைக்கும் என்று தெளி நெஞ்சே அப்படின்னு தன் நெஞ்சுக்கு சொல்றார். அது ஒரு சாஸ்திரங்களையும் இந்த நூல்களையும் கற்க கற்க ஒருவனுக்கு ஞானமும் தெளிவும் கூடிக்கிட்டே போகும். ஆனா இறைவனை அடைந்திட முடியுமான்னு கேட்டா, அப்ப நமக்கு நெஞ்சுக்கு சொல்றாரு, அதுக்கெல்லாம் மேல இன்னொன்னு இருக்கியா, அதுவும் கொஞ்சம் வேணும். அது அவன் அருளால்தான் கிடைக்கும். ஆகவே நெஞ்சே கற்றதனால் திமிரடையாத தெளிவடைவாயாகன்னு சொல்றாரு. அப்போ உரையாசிரியர் என்ன சொல்றாரு, ஒருபடி மேல போறாரு. அந்த தெருள் தன் மேல் இருக்கக்கூடியது எது, ஞானத்தின் மேல் ஒன்றாக விளங்கக்கூடியது எது என்றால் பக்தி அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்தி அவன் மேல் ஏற்படுவதற்கு அவன் அருள் வேண்டும். அதுதான் தெளி நெஞ்சேன்னு அவர் சொல்றது அப்படின்றது பொருத்தமாதான் இருக்கு. ஆகவேதான் தெருள் தன்மேல் பக்தி வர வேண்டும், அதை அவன்தான் தர வேண்டும், கண்டாய் நெஞ்சே தெளிவாயாக, அறிவில் மட்டுமே நிலைத்திருக்கிறாதே, அறிவுக்கு மேல வா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்த பாட்டுதான் என்ன, பெயாழ்வார் இன்னைக்கு இருந்தாருன்னு வைங்களேன், இன்றைய மாடர்ன் போயட்ஸ் எல்லாரையும் அவரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவார். எனக்கு இந்த இந்த பாட்டை வாசிச்சுட்டு, பொலிந்து இருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திரு இருந்த மார்பன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே தெருள் தன்மேல் கண்டாய். அந்த கரியான் கடல்னா உன் தெளிவான அறிவின் மேல் நிக்கணும், அவன் திருவடி படணும் அறிவு மேல, அப்பதான் உனக்கு தெளிவு கிடைக்கும். அது சொல்றார், தெளி நெஞ்சே. நெஞ்சேங்கிறது உள்ளடங்கி இருக்கு. கரியான் கடலே தெருள் தன்மேல் கண்டாய். அவன் கரியவனின் பாதம் உன்னுடைய தெளிவு, உன் ஞானம், உனது அறிவின் மேல் பட வேண்டும். அப்படி படாம முடியாது. அடுத்த பாட்டுல அதுக்கு ஒரு சீன் வைக்கிறாரு. இந்த ஆளெல்லாம் டைரக்ட் பண்ணாருன்னா முதல் படத்திலேயே ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு போயிருவார். என்ன சீன் வைக்கிறார் பாரு. தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி, சிலாதலம்னா வடமொழி, கல் பாறைன்னு அர்த்தம். சிலா என்றால் கருங்கல், தலம் என்றால் உட்கார்ற மாதிரி இருக்கிற ஒரு பாறை, நல்ல பெரிய பாறை, உட்காரலாம் நீங்க, அதான் சிலா தலம். வடமொழி சொல் அப்படியே தமிழ்ல பயன்படுத்துறாங்க. சிலா கல்லில் இருந்து செய்யப்படுவதால் தான் சிலைங்கிற வார்த்தை நமக்கு வருது. சிலா வடமொழியில சிலா ரூபம் தான் சிலைக்கு. இப்போ இந்த ஒரு பெரிய பாறை மேல சம்பவம் நடக்கிறது வேங்கடமலையில. ஒரு பெரிய பாறை மேல தெளிந்த சிலாதலம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாறைய சுத்தி வேற எதுவும் இல்லை. அதாவது தெளிந்த என்றால் இந்த பாறையை மூடிக்கொண்டு எதுவும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், காட்டுக்குள்ள மலைக்கு மேல ஒரு உயர்ந்த பாறை இருக்கு, அந்த பாறையை சுத்தி எதுவுமே இல்லை, அப்ப அந்த பாறை தான் உயர்ந்து தனியா நிக்குது. அதனாலதான் தெளிந்த சிலாதலம்ங்கிறத போடுறாரு. யோசிச்சு, சுத்தி காடா இருக்கு, காட்டுக்கு நடுவுல உயரமா ஒரு பாறை இருக்கு, அந்த பாறைக்கு மேல ஒரு மந்தி உட்கார்ந்து இருக்கு. மந்தி என்றால் பெண் குரங்கு. பக்கத்துல
ஜொல்லு விட்டபடியே ஒரு ஆண் குரங்கு உட்கார்ந்திருக்கு. கடுவன். கடுவன் என்றால் ஆண் விலங்கு. இப்ப பூனையில ஆண் பூனைய கடுவன்னு சொல்றது உண்டு. அப்ப இந்த கடுவன் என்றால் ஆண் மந்தி. சாரி, ஆண் குரங்கு. அது எப்படி உட்கார்ந்திருக்கு? அழிந்தன அன்போடு இருக்கக்கூடியன்னு அர்த்தம். அப்படியே பெண் குரங்கு மேல அன்போட பல்ல காமிச்சிட்டு உட்கார்ந்திருக்கு. உடனே இவ்வளவு பிரியமா ஒருத்தன் கிடைச்சான்னா சும்மா இருக்குமா அந்த குரங்கு? குரங்கு அந்த கேக்குது. அப்படியே சுத்தி பாக்குது. கீழெல்லாம் காடா இருக்கு. காட்டு மரத்துல பழங்களை பறிக்கணும்னா மந்தியே ஓடி போய் பறிக்கும். இந்த பெண் குரங்கே பறிக்குமே, எதுக்கு ஆண் குரங்கு உதவி வேணும்? இப்ப நம்ம குரங்கு அப்படி நிமிர்ந்து மேல பாக்குது. பார்த்தா, ஏன்னா மேல் பாறையில உட்கார்ந்துருக்காங்க உச்சியில. அதுக்கு அதை சுத்தி வேற எதுவுமே இல்ல. நிமிர்ந்து பார்த்தா நிலாதான் பக்கமா தெரியுது. பெண் குரங்கு கேக்குதாம், வெண்மதியம் தா என்னும். ஆண் குரங்கு நோக்கி அந்த நிலாவை கொண்டு வா அப்படின்னு சொல்லுது. எப்படி இருக்கு இந்த சீன்? வேற எதுவுமே விளக்கம் சொல்லல அவரு. எவ்வளவு பிரில்லியண்டா ஒரு சீனை மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு பாருங்க. தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியம் தா என்னும். என்னும் என்றால் என்று சொல்லும். விளங்கிய வெண்மதியம் என்றால் முழு நிலவாக விளங்கக்கூடிய, வெண்ணிலவு முழுமையாக விளங்கக்கூடிய, அதான் விளங்கிய வெண்மதியம். மதி என்றால் நிலவு, மதியம் முழு நிலவு. விளங்கிய ஒளி வீசி விளங்கி கொண்டிருக்கும் முழு நிலவை பார்த்து இத கொண்டான்னு கேட்கலாம். யாரு இந்த குரங்கு? இந்த மந்தி யாரு? நம்முடைய மனம், நம்முடைய இந்திரியம். நீங்க அறிவினால் தெளிவு பெற்று தெளிவு பெற்று தெளிவு பெற்று அப்படியே தெளிந்த சிலாதலத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாண்டி மேலே ஏறி உட்கார்ந்துக்கங்க. அவன் பாதம் உங்க தலையில படலன்னா நம்ம இப்படித்தான் கேட்போம். இந்த தெளிந்த அறிவு, இந்த அறிவை கொண்ட மனம் இதுக்கு நம்முடைய ஆத்மாவிற்கு என்ன கட்டளையிடும்னா, அந்த நிலாவை பிடிச்சு கொண்டா அப்படின்னு கேட்கறது. அப்படின்னு என்ன, அது எவ்வளவு முட்டாள்தனமானது. ஆனா அது ஏன் கேக்குது அப்படின்னா, நான் சொல்றதையெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆண் இருக்குல்ல. நம்ம என்ன சொன்னாலும் குட்டிக்கரணம் போடும். பல்ல காமிச்சிட்டு பக்கத்துலயே உட்காந்துருக்கு. இந்திரியங்கள், பெண் குரங்குங்கிறது. அதை பல்ல காட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது நம்முடைய பிறவி, நம்முடைய ஆத்மா. அப்ப இந்த ஆன்மாவை நோக்கி அது என்ன செய்யும்? எது இயலாததோ அதெல்லாம் செய்ய சொல்லும். நிலாவை கொண்டு வாங்க. அப்படிதான் இருக்கு. இது வேங்கடத்துல நடக்குது. இதுக்கு அடுத்த சொல், இதுதான் மேல இருக்கிறதுக்கு பொருள். உனது தெருள் தன்மேல் அவன் கழல் கரியன் கழல் விழவில்லை என்றால் நீ இந்த பெண்மந்தியிடம் மாட்டிக்கொண்ட ஆண்மந்தி போலதான் உட்கார்ந்திருப்ப. மேல் ஒரு நாள், முன்பு ஒரு நாள் மதியால் மண் கொண்டு உகந்தான் வாழ்வு. மதியில்னு வருது, அதை மதியால்னு பொருள் எடுக்கும். இந்த மண்ணை அவன் எப்படி கொண்டான்? மகாபலியிடமிருந்து மதிநுட்பத்தால். அவனோட சண்டை போடல. அவன் அப்படி ஒரு சாமர்த்தியமா ஒரு வேலையை செஞ்சு அவனை ஏமாத்தி வாங்கிட்டான். அப்படி மதியால் மண் கொண்டான் இல்லையா, அவனுடைய வாழ்வுதான். அவனை உகந்தால் உனக்கு வாழ்வு, அவனை வணங்கினால் உனக்கு வாழ்வு. இல்லை என்றால் அந்த பெண்மந்தியிடம் சிக்கிய ஆண்மந்தி போல நிலவை எட்டி பிடிக்க முயன்று அந்த மந்தி என்ன செய்யும்? இதுக்கு அடுத்துதான் பொருள் வருது. ஆண்மந்தி என்ன செய்யும்? பெண்மந்திய, அறிவு இருக்கா உனக்கு? எவனாவது நிலாவை பறிச்சு தர முடியுமா? சும்மா நான் கொஞ்சம் உன் மேல ஒரு பிரியமா அப்படி ஒரு லுக் விட்டா உடனே இப்படி கேட்டுருவியான்னு கேட்குமா? கேட்காது. இதான் வரேன் பாரு, நான் எப்பேற்பட்டதுதான் தெரியுமா? அந்த காட்டிலே ஹை ஜம்ப் நான் தான் நல்லா பண்ணுவேன்னு பாறைக்கு மேல இருந்து எகிரி எகிரி குதிக்குமா நிலாவை பிடிக்கிறதுக்கு. குதிச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப குதிச்சு அது எப்ப பிடிக்க? திரும்ப திரும்ப குதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம புத்தி. அதன் மேல் இறைவனின் திருவடி பட்டாதான் அறிவு எம்பி எம்பி குதிக்க வைக்கும். அப்ப இவன் ஒருத்தன் திருவடி தான் அடங்க வைக்கும். அப்படி ஒருவேளை இந்த சாமர்த்தியத்தால் மண்ணளந்த தெய்வத்தை உகந்து நீ வாழ்வை பெறவில்லை என்றால் நிலவை நோக்கி தாவும் ஆண் குரங்கை போல நீ தாவிக்கொண்டே இருப்பாய். அவ்வளவுதான். எவ்வளவு அழகா அத ஒரு சீனை வச்சு முடிக்கிறாரு. ரொம்ப அருமையான பாட்டு. நான் ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டை, எனக்கே அறிவு ரொம்ப கூட இல்ல, நல்லா சொல்றவங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த குரங்கு பாட்டை எடுத்து வாசிப்பேன். நம்ம ஆண் குரங்கு தான் அப்படின்னு அறிவு வரும். அந்த ஆள கம்முன்னு உட்காந்துருக்கும். அதுக்கு அடுத்த வரி இன்னும் தெளிவா சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க.
வாழும் வகை அறிந்தேன். அதுதான் மேல சொன்னேன். இதுதான் வாழும் வகை. அகந்தையில் ஆடாத. அறிவு எவ்வளவு கூடுனாலும் அறிவால ஒரு பயனும் இல்லை. அறிவின் மேல் கரியன் திருவடி நிழல் படாமல் அந்த அறிவு உனக்கு பிரயோஜனமாகிறது. அது உன்னை இன்னும் சிக்கல்ல கொண்டுதான் தள்ளும். கீழே இருக்கிற குரங்கு மரத்து மேல ஏறி பழத்தை பறிக்க குதிக்கும். நீ அறிவுல கூடுனவன் பாறை மேல ஏறி நிலாவை பறிக்க குதிக்கிற. ரெண்டும் ஒண்ணுதானே. அதுதான் இங்க சொல்றது. மைபோல் நெடுவரைவாய் தாழும் அருவி போல் தார் கிடப்ப. மைபோல் நெடுவரை, கரிய நிற மறை. வரைனா மலை. நெடுவரை, பெரிய மலை. என்ன நிறத்துல இருக்கு? மை போல, கருப்பு கலர்ல பெரிய மலை போல இருக்கு. அந்த மலையிலிருந்து ஒரு அருவி விழுகிறது. தாழும் அருவி. அருவி விழுகிறது. கரிய பெரிய மலை, அதுல இருந்து அப்படி அருவி விழுது. அதை போல கரிய மேனி, மலை போன்ற கரிய மேனியிலே அப்படியே மாலை அப்படி விழுந்திருக்கு. தார், வெண்ணிற மாலை, முத்து மாலை கிடக்கு. தார் கிடப்ப, மாலை கிடக்கிறது. அது ஏன் முத்து மாலைன்னு சொன்னோம்? ஏன்னா அருவி வெண்ணிறமானது. ஆகவே இங்க ஒரு தார்ங்கிறதும் மாலை என்பது முத்தை தான் குறிக்கணும். ஏன்னா கரிய மேனி, மலையும் கருமை, இவர் மேனியும் கருமை. மலையில் இருக்கும் அருவி வெண்ணிறமானது. ஆகவே இவன் மார்பில் அணிந்திருக்கும் தார், அதாவது மாலையும் முத்தினால் ஆனது. அப்படி இருக்காம சூழும் திருமா மணிவண்ணன். சூழும் என்றால் நலமெல்லாம் சூழும், மங்களமெல்லாம் சூழும் திருமா மணிவண்ணன். அதை இப்படி போட்டு பொருள் எடுக்கணும். திருமா சூழும் மணிவண்ணன். திருமகள் எந்த நேரமும் அனைத்திருக்கும். சூழும் என்றால் இந்த இடத்துல அனைத்திருக்கும் ஒரு பொருள் எடுக்கலாம். திருமகள் எந்த நேரமும் அனைத்திருக்கக்கூடிய மணிவண்ணன் செங்கன் மால் எங்கள் பெருமான் அடி சேரப் பெற்று. இப்ப வருதா? கரியன் கரியான் கழலே தெருள் தன்மேல்னு கேட்டாரு. எனது தெளிந்த அறிவின் மேல் உனது திருப்பாதங்களை வைக்கிறையா கருப்பான்னு கேட்டாரு. கருப்பா சரின்னு சொல்லிட்டான். அப்படி வச்சிட்டு அந்த பெருமானின் அடி சேரப்பெற்றது. வாழும் வாழும் வகை அறிந்தேன். எவ்வளவு அழகா சொல்றாரு. இந்த வாழும் வகையை நான் அறிந்து கொண்டேன். ஒரு 3 பாட்டுல எவ்வளவு கண்டினியூஷன் வச்சுக்கிட்டே வராரு. மை போல நெடுவரைவாய் தாழும் அருவி போல் தார்கிடப்ப சூழும் திருமா சூழும் மணிவண்ணன் செங்கன்மால் எங்கள் பெருமான் அடிசேரப் பெற்று வாழும் வகை அறிந்தேன். அடுத்த பாட்டு கவிஞன் வந்துட்டான். வேயாழ்வார் பக்தனாக இருந்த நிலையில 2-3 பாட்டு எழுதினாரு. கவிஞனாக படிமங் காட்சிகளோடு ஒண்ணு எழுதினாரு. அடுத்து கவிதையிலேயே இலக்கண விளையாட்டுகள் விளையாடக்கூடிய ஆளா உள்ள வந்துட்டாரு. அதாவது முதல்ல ஒரு வரிசை, 2வது ஒரு வரிசை. முதல் வரிசையில இருக்கிற 1 2வது வரிசையில இருக்கிற 1ஓட பொருத்தணும். 1-1 2-1ஓட மேட்ச் ஆகும். 1-2 2-2ஓட மேட்ச் ஆகும். 1-3 2-3ஓட மேட்ச் ஆகும். அப்படி சேர்த்து சேர்த்து பொருள் எடுக்கணும். அந்த மாதிரி நீங்க ஒரு பாடல் வரிசை எழுதினீங்கன்னா அதுக்கு பேரு நிறநிறை பணி அப்படின்னு தமிழ்ல பேரு. நிறநிறை, இந்த நிரலும் இந்த நிறையும் வரிசை, நிறை நிறை வரிசை, நிறம் நிறை. இந்த 1-2 2 வரி எடுத்துக்கோங்க. 2 வரியில முதல் வரியில ஃபர்ஸ்ட் பார்ட்டும் 2வது வரியில ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சேர்த்து ஒரு அர்த்தம். 2வது வரியோட முதல் வரியோட 2வது பார்ட்டும் 2வது வரியோட 2வது பார்ட்டும் சேர்த்து ஒரு பொருள். அந்த மாதிரி அமைக்கிறதுக்கு பேரு வடமொழியில யாத் சங்கியா அலங்காரம்னு பேரு. யாத் சங்கியா அலங்காரம்னு வடமொழியில சொல்றது. தமிழ்ல நிறநிறை பணின்னு சொல்றது. அத மாதிரி இங்க ஒண்ணு போடுறாரு. பெற்றம், திணைமருதம், பேய்முலை, மாச்சகடம் 4 லிஸ்ட் போட்டாரா? அடுத்ததுல முற்றக்காத்து ஊடுபோய் உண்டு உதைத்து அப்படின்னு முடிக்கிறார். அது என்ன அர்த்தம்? இப்போ 1ல 1 என்னது? பெற்றம். முதல் வரியில முதல் சொல் எடுங்க. பெற்றம். பெற்றம் என்றால் பசு கூட்டம், ஆணிரை. அத 2வது வரியோட முதல் சொல்லோட சேருங்க. பெற்றம் முற்ற காத்து, ஆணிரைகளை முழுவதுமாக பாதுகாத்து. எப்போ? கிருஷ்ணாவதாரத்துல இந்த கோவர்தனகிரியை தூக்கி பெற்றம் முற்ற காத்து. 1வது வரியினுடைய முதல் சொல்லும்
இரண்டாவது வரியினுடைய முதல் சொல்லையும் சேர்த்தீங்கன்னா ஒரு பொருள் வருது. பிணை மருதம், அதென்ன பிணை மருதம்? பிணைந்து, ஒன்றோடொன்று பின்னி இணைந்து, அதுதான் பிணைந்து. பின்னியும் இணைந்தும் இருப்பதால் பிணை அப்படிங்கிற சொல் இங்க வருது. பிணை மருதம், ரெண்டு மருதம் இணையாக பிணைந்து இருக்கிறது, ஒன்றோடொன்று ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த பிணை மருதம் ஊடு போய், முதல் வரியின் இரண்டாவது சொல், இரண்டாவது வரியின் இரண்டாவது சொல் நினைச்சு பாருங்க. பிணை மருதம் ஊடு போய், பிணை மருது ஊட போய் அதை உடைச்சி அதை ஒரு திருவிளையாடலை செஞ்சேன். பேய்முலை உண்டு, முதல் வரியின் மூணாவது சொல், இரண்டாவது வரியின் மூணாவது சொல் ரெண்டையும் சேர்த்தா பேய்முலை உண்டு. பூதனையிடம் அவள் மார்பில் அரக்கியாக வந்த அவள் மார்பில் பாலருந்தி அவள் உயிரையும் மாய்த்தவன். மாச்சகடம் உதைத்து, முதல் வரியோட நாலாவது சொல், இரண்டாவது வரியோட நாலாவது சொல்லோட சேர்க்கிறோம். மாச்சகடம், பெரிய வண்டியை காலால் உதைத்து. இப்படி பொருள் வருதா? முதல் ஒரு லிஸ்ட், ரெண்டாவது ஒரு லிஸ்ட். அப்ப நீங்களே லிஸ்ட்டை மேட்ச் பண்ணிக்கங்க. நம்ம இந்த சொல்றோம் இல்லையா, பொறுத்துக அப்படின்னு நம்ம சொல்றோங்க, மேட்ச் த ஃபாலோயிங். அந்த மேட்ச் த ஃபாலோயிங் விளையாட்ட என்ன சொல்றோம், நம்ம நிறநிறை பணிங்கிற பேர்ல கவிதையில விளையாடி இருக்காரு பேயாழ்வார். பெற்றம் பிணைமருதம் பேய்முலை மாச்சகடம் முற்றக்காத்து ஊடுபோய் உண்டு உதைத்து. பெற்றம் முற்ற காத்து பிணைமருதம் ஊடுபோய் பேய்முலை உண்டு மாச்சகடம் உதைத்து. கற்று குணிலை விலங்கணிக்கு கொண்டு எறிந்தான். கற்று என்றால் கன்று, கன்று. குணில், குணில்னா இந்த கையில வச்சிருக்கிற எரிதடி, வளைதடி. நம்ம இந்த பூமராங் மாதிரி வளைதடி, மேல் கிளையில பழங்கள்லாம் இருந்தா அதை அடிக்கிறதுக்காக அந்த வழிதடியை வீசுவாங்க வட நாட்டுல இருக்கக்கூடிய ஆயர்கள். அதுக்கு பேர் தான் குணில். அந்த குணில வச்சு விளாம்பழத்தை அடிக்கணும். நம்மால் என்ன செஞ்சாரு, கற்று குணிலை, கன்றை அந்த குணில் அந்த எரிதடியாக மாற்றி விளாங்கனி, விளாமரத்தை அடித்து உடைத்தான். அப்படி செய்தான். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். விளாமரமும் ஒரு அசுரன், கன்றும் ஒரு அசுரன். ஆகவே இந்த விளாம்பழத்தை குணில் கொண்டு எரிவது போல் கன்றையே குணிலாக்கி விளாமரத்தின் மீது எரிந்தான். அப்படி செய்தவன் யாரு? பாஞ்சஜன்யன் எனும் வெற்றி சங்கை தன் வாயில் வைத்து ஊதிய கிருஷ்ணன். இதெல்லாம் எப்ப செய்தான்? பண்டு, முன்பு செய்தான். அனைத்துமே கிருஷ்ணாவதாரத்தினுடைய லீலைகள் இல்லையா? பண்டு, முன்பு. வெற்றி பணிலம், பணிலம் என்றால் சங்குன்னு அர்த்தம். வெற்றி பணிலம், வெற்றி சங்கு, ஜெயசங்கம்னு வடமொழியில சொல்லுவாங்க. ஜெயசங்கம், வெற்றிக்காக ஊதப்படும் சங்கு, வெற்றியை அறிவிக்கும் சங்கு ஓசை. அந்த வெற்றியை அறிவிக்கும் சங்கு ஓசையை இவன் வாய் வைத்து ஓடினான். அவன் தான் உகந்தான், அப்படிதான் அதை விரும்பியவன், அதை செய்தான் அவன் அப்படின்னு. அவன் செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றி தான். அவன் இதை எல்லாத்தையும் செய்தவன். அவன் அவதார மகிமையை அழகா சொல்றாரு. ரொம்ப அருமையான பாடல்கள், ரொம்ப எளிதாகவும் அதே நேரம் ரொம்ப பொருள் அனுபவிக்கக்கூடிய பொருளாகவும் விளங்கக்கூடிய பாடல்கள் பார்த்தோம். நண்பர்கள் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜஜா, வழக்கம் போல சிறப்பா இருந்தது. இந்த தெளிந்த சிலாதளம்ன்றது ஏன் குரங்கு கொண்டு போய் அவ்வளவு தெளிவான இடத்துல உட்கார வச்சிருக்காருன்னு ஒரு குழப்பம் இருந்தது. அது உங்களுடைய விளக்கம் மூலயமா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த நிறநிறை அணி அந்த இலக்கணம் அப்படி ஒண்ணு இருக்கிறது நீங்க சொல்லி தெரிஞ்சது. பட் அதை வாசிக்கும் போது கவனிச்சோம், ஒன்னோட ஒன்று மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நன்றா இருந்தது ஜஜா. நண்பர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ப்ளீஸ். நன்றி ஜஜா, மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த நிரல் நிறை அணி இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, எனக்கு தெரியாது. இது முதல் தடவை பார்க்குறேன். அந்த இது சந்தேகம் நம்ம எக்ஸல் போடுறோம்ல, ரோஸ் அண்ட் காலம், ரோ அண்ட் காலம், அதான் நிரல் நிறை. ரோ அண்ட் காலம் ஆர்சி தான் நிரல் நிறை. இப்போ நீங்க B1 B3 அப்படி மென்ஷன் பண்றோம் இல்லையா செல்ல, அதே லாஜிக் தான் நிரல் நிறை. ரொம்ப ரொம்ப சூப்பரா. A1 B1 ஓட கனெக்ட் பண்ணு, A2 B2 ஓட கனெக்ட் பண்ணு, அப்படி வருது இல்ல. இப்ப இதை நீங்க அப்படியே ஒரு செல்லுல அடிங்க, ஏல வரிசையா ஏ செல்லுல அடிங்க. 1ல பெற்றம், அப்புறம் A2ல இது,
அதுக்கு அடுத்து வரக்கூடியது A3ல மாற்றக்கடம், A4ல பேய்முலை, இப்படி அடிச்சுட்டு கீழே அதே மாதிரி கான்று காத்து, முற்றம் காத்து, உண்டு, ஊடு போய், இப்படி அடிச்சீங்கன்னா A1 B1, A2 B2, அதுதான் நிரல் நிறைன்னு வர்றது, நிறநிறை அணி. நன்றி ஜாஜா, சிறப்பா இருந்தது. அந்த குரங்கு இது கூட ரொம்ப எதுக்கு இங்க வந்து குரங்கு பாறை மேல உட்கார்ந்துருக்கிறது வருது நண்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்படின்னு. நன்றி ஜெகா. வியாழக்கிழமை சந்திக்கலாம். இவர் முத்துகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு, ஒரு நிமிஷம். முத்துகிருஷ்ணன் சார் வரீங்களா? நான் இது இல்லை, நீங்க தான் க்ளோஸ் பண்ணுவீங்கிறதுக்காக வந்தேன். வேற ஒன்றும் கேள்வி ஒன்றும் இல்லை. அந்த வரிசையில போட்டப்ப அந்த இது என்ன பண்ணார், ஒரு வில் அதுல வந்து மராமரத்துக்கு முன்னாடியே மானை அடிச்சிருவாரு இவர் ராமர். முதலில் சீதைக்காக மானை அந்த மானை அடிப்பார், அதுக்கு பிறகுதான் மராமரம், அதுக்கு பிறகுதான் இலங்கை. அந்த வரிசையை கொஞ்சம் மாத்தி போட்டிருப்பார். அது என்னமோ டக்குன்னு அதுல பட்டு பதியா சொல்லிட்டு இருந்தப்ப. ஆமா, அது நம்ம கொண்டு கூட்டி தான் பொருள் எடுக்கணும், மீட்டருக்காக கொஞ்சம் முன்ன பின்ன போட்டுடுறாங்க. நல்லா இருந்தது அந்த நைஸ். அப்புறம் அந்த நிரல் நிறை நைஸ், நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணா அந்த அவருடைய கால்ல அந்த பெரிய திருவடி வந்து கைகள்ல தாங்கிறதுனால அந்த கடல் வந்து அந்த அதனால் திருவடி வந்து பொழிந்து அழகு பெறுவது வந்து ரொம்ப நல்ல உருவமா இருந்தது. அது ஒரு காட்சி. அவர் கருப்பு தான், ஆனா அவர் காலில் வச்ச உடனே இந்த பொழிந்து இவர் பொன்மால் ஆயிடுறாரு பெரிய திருவடி. ஆமா ஆமா, அருமை அருமை. நன்றி ஜாஜா. அது வெற்றி வேற ஒண்ணும் இல்ல, இங்க வேற எதுவும் இல்லாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன ஜாஜா, வேற ஏதாவது இருக்கா? ஒரு சின்ன இது மட்டும், ஏற்கனவே இருந்த தகவலோட ஒரு அல்லது நான் உணர்ந்த மாதிரி சொல்றதுன்னு வச்சுங்களேன். அந்த இது சிலா தலத்து வேங்கடம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த சிலா தோரணம்னு ஒன்று இருக்கு. அதோட பேரு சிலா தோரணம் தான். இயற்கையை அமைஞ்ச ஒரு வளைவு, நேச்சுரல் ஆர்ச். அதை வேங்கடத்தோட அவர் பொருத்தினது வந்து கரெக்டா இருந்தது. அந்த ஒரு விஷயம். ஆமா ஆமா, அது உலகத்திலேயே ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் இருக்கு. ஆமா, கரெக்ட். அதாவது இயற்கையாகவே ஒரு தோரண வாயில் போல அந்த ஒரு ஆர்ச் மாதிரி அந்த கற்பாறை அமைந்திருக்கும். அது மேல அந்த குரங்கு உட்கார்ந்துருக்கிறத யோசிச்சாலும் கரெக்ட் தான், ரொம்ப கரெக்ட். ஆமா, சிலா தோரணம்க்கு மேல அந்த குரங்கு உட்கார்ந்துருக்குன்னு சொல்றதும் பொருத்தமா தான் இருக்கு. ரொம்ப கரெக்ட், ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம் வந்து அந்த நிரல் நிறை அணி வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அதுக்கு அந்த நிரல் அணிக்கை வந்து தமிழ்ல இது எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அன்பும் அறனும், அந்த இதுக்கு கீழே வந்து பண்பும் பயனும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அன்பு தான் அதோட பண்பா இருக்கணும், இதோட பயனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுறது. வேற ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். அந்த இது சிலா தளம் வந்து எனக்கு என்னமோ கைலாய மலையா டக்குன்னு தெரிஞ்சது. பக்கத்துல எதுவும் இது இல்லாததுனால, செடி கொடி இதெல்லாம் ஒண்ணும் இல்லாததுனால அது ஏதோ கைலாய மலையா தனித்து ஒரு மலையா நிக்கிற மாதிரி பல நிக்கிற மாதிரி தோணுச்சு.